அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்களுடன் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் மிகவும் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. காரணம் என்ன? நாங்கள் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அதற்குரிய அறிகுறிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனபடினாலே இந்த கடைசி காலங்களுக்கு உரிய ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது என்னவென்றால், கள்ள தீர்க்கதரிசிகளை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்ற காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்திலே தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ இயேசு அவர்களுக்கு பதிலாக சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இயேசு முதலாவது அடையாளம் என்ன சொல்லுகிறார்? வஞ்சிக்கப்படாமல் காத்துக்கொள்ளுங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ முதலாவது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது வஞ்சனை. அப்போ இந்த கடைசி நாட்களில் வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த உலகத்துக்குள் வந்திருக்கிறது. இந்த வஞ்சிக்கிற ஆவிகள் யாரை வஞ்சிக்கின்றன? கிறிஸ்தவனை, விசுவாசியை, ரட்சிக்கப்பட்டவர்களை, உலகத்தில் உள்ளவர்களை அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களையே வஞ்சிப்பதற்காக பிசாசு வந்திருக்கிறான். அப்போ இந்த கடைசி காலத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது வஞ்சனை. நாங்கள் பார்க்குறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்கள் இப்படி சொல்கின்றன: கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் இந்த இடத்துல? அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இதில் தான் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சிலருடைய கனிகளை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் நல்ல கனிகளை காண்பிப்பார்கள், அன்பு காண்பிப்பார்கள், இன்னும் எத்தனையோ நல்ல விதமான கனிகளை அவர்கள் காண்பிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வஞ்சிக்கக்கூடிய ஆவி அவர்களுக்குள் இருக்கிறபடினால் இந்த கனிகளை கண்டு நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அப்படியானால் அவர்களை எப்படி நாங்கள் கண்டு கொள்வது? அவருடைய கனிகளை எப்படி கண்டு கொள்வது? இயேசு காட்டின கனிகள் அவர்களிடத்தில் இருக்குதா என்று நாங்கள் பார்க்க வேண்டும். அவர்களுடைய கனிகள் அல்ல, இயேசுவின் கனிகள் அவர்களிடத்தில் இருக்குதா? இப்போ இயேசுவின் கனிகள் என்ன என்று சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவதாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இப்போ ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். யாராவது தாங்கள் செய்கிற ஊழியத்தினாலே, அது ஒரு சுகவீனமாக இருக்கிறவனை சுகப்படுத்துகிற ஒரு வரமாக இருக்கலாம், தீர்க்க தரிசன வரமாக இருக்கலாம், ஆவிக்குரிய வரங்கள் என்னவா இருந்தாலும் அதற்காக ஒரு
தொகை பணத்தை நீ செலுத்த வேண்டும் என்று சொல்வானானால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்களுக்காக ஊழியம் செய்வதற்கு அவன் பணம் திரட்டுகிறானால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. உங்களை பணம் கொடுக்க வேண்டுமென்று வற்புறுத்துகிறார்களா, அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். கவனமாயிருங்க. ஆண்டவர் சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். நாங்கள் பார்க்கிறோம், யாராவது உங்களுக்கு ஜெபம் தேவையா? உங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் குழந்தைகளுடைய படத்தையும் பெயரையும் ஒரு தொகை பணத்தோடு எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். ஜெபம் பண்ணுவதற்கு பணம் வாங்கக்கூடாது. இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பணம் இல்லாமல் உங்களோட குழந்தைகளுடைய பெயரையும் படத்தையும் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறோம்னு சொன்னால் அது உண்மையான தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு தொகை பணத்தையும் குறிப்பிட்டு பணத்தையும் அனுப்புங்கள். அப்படியானால் பணம் இல்லாட்டி ஜெபம் பண்ண மாட்டோம். கவனமாயிருங்க. உங்களுடைய குடும்பத்தில் கணவனை மனைவியுடைய படத்தை அனுப்புங்க, அதோடு ஒரு தொகை பணத்தையும் அனுப்புங்க. உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். கள்ள தீர்க்கதரிசிகள், கவனமாயிருங்க. உங்களுடைய வியாபாரம் செழிப்படைய வேண்டும், ஒரு தொகை பணம் அனுப்புங்க. இல்லை, இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இலவசமாக உங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் அவர்கள் தான் உண்மையான ஊழியர்கள். ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார். தன்னுடைய ஜீவனை மனிதர்களுக்காக கொடுக்க வந்தார். இந்த ஊழியர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார்களா, அல்லாவிட்டால் உங்களிடத்தில் இருந்து ஊழியம் கொள்ள வந்திருக்கிறார்களா? நீங்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்கிறீர்களா? இல்லை, அவர்களைத்தான் தேவன் ஊழியர்களாக அனுப்பியிருக்கிறார். அவர்கள் உங்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். உங்களுடைய தேவையான நாட்களிலே உங்கள் பக்கத்திலே அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களைத்தான் தேவன் ஊழியர்களாக அனுப்பியிருக்கிறாரே ஒழிய நீங்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்ய தேவையில்லை. ஆமென். ஆனபடியினால் கவனமாக இருந்து கொள்ளுங்க. அடுத்து நாங்கள் பார்க்குறோம், யோவான் 6:14 இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் பேர் ஏறினார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், எல்லாரும் வந்து சொன்னாங்க, இவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி, இவரை ராஜாவாக்கும்படியாக பிடித்து கொண்டு போக வந்தார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? எனக்கு உங்களுடைய புகழும் வேண்டாம், ஒரு பெயரும் வேண்டாம். அந்த இடத்துலேருந்து அவர் விலகி தனியே ஒரு மலையின் மேல் ஏறி போய் இருந்தார். இன்றைய இருக்கிற ஊழியர்களை பாருங்கள், எப்பொழுது புகழ் வரும், எப்பொழுது தன் பெயர் பிரஸ்தாபிக்கப்படும், பெரிதாக்கப்படும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் உண்மையான ஊழியர்கள் அல்ல. பெயருக்காக புகழுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையான ஊழியர்கள் அல்ல. அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். கவனம், தங்களுடைய பெயர் முதல்ல இருக்க வேண்டும், தங்களுடைய பெயர் பெரிதாக இருக்க வேண்டும். தாங்கள் தான் வல்லமை உள்ள ஊழியக்காரர். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனிதனுக்கு வல்லமை இல்லை, மனிதனுக்குள் இருக்கிற தேவனுக்கு தான் மகிமை. ஆனபடினால் இவர்களை கண்டு ஏமாந்து போகாதீர்கள். இயேசு ஜனங்கள் அவரை ராஜாவாக்கும்படியாக வந்தார்கள். அவரோ அந்த இடத்திலிருந்து விலகி போய்
தனியே ஒரு மலையின் மேல் போய் உட்கார்ந்தார். இன்றைக்கு பெயரையும் புகழையும் தேடுகிற போதகர்களிலிருந்து விலகி ஓடுங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறார். அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தை பாருங்க. அவர் என்ன ஜெபிக்கிறார்? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரை மகிமைப்படுத்தினார்? பிதாவை மகிமைப்படுத்தினார். உங்கள் அருகே இருக்கிற ஊழியக்காரன் யாரை மகிமைப்படுத்துகிறான்? தன்னைத்தான் மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறானா? அவன் கள்ள தீர்க்கதரிசி. அவன் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும். இயேசு ஊழியம் செய்யும் பொழுது பிதாவை மகிமைப்படுத்தினார். இவர்கள் தங்களைத்தானே மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கவனமாய் இருங்க. எந்த ஒரு ஊழியக்காரனும் இயேசுவை மகிமைப்படுத்தாமல் தன்னைத்தான் மகிமைப்படுத்திக் கொள்வானானால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. ஆமென். கடைசியாக நாங்கள் பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவனாய் இருக்கிறது. வேத வசனத்தை போதிக்கும் பொழுது அங்கே கடிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும், சீர்திருத்தல் இருக்க வேண்டும், நீதியை படிப்பிக்கிற உபதேசங்கள் இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் எப்பொழுதும் பிளெஸிங் ஆசீர்வாதம் எப்பொழுதும் அடையாளங்கள் அற்புதம் என்று ஒருவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பானோ கவனமாயிருங்க. வேதத்தை போதிக்கிறவர்கள் அங்கே போதனையிலே கடிந்து கொள்ளல் இருக்க வேண்டும், சீர்திருத்தல் இருக்க வேண்டும், நீதியை படிப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனபடினாலே இவைகளை வைத்து நாங்கள் இந்த ஊழியக்காரரை வகை தேடிக்கொள்வோம். வேத வசனங்களை கொஞ்சம் வேத வசனங்களை சொல்லிட்டால் அவர்களை ஊழியக்காரர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தத்திலே சோதிக்கப்படும் பொழுது பிசாசானவன் வேத வசனத்தை அவரிடத்திலே கூறினான். ஏமாந்து போகாதீங்க. யாராவது பைபிள் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் பைபிள் வசனங்கள் 2-3 சொன்னால் ஏமாந்து போகாதீங்க. பிசாசும் பைபிள் வசனத்தை தான் ஆண்டவராய் இயேசு இடத்திலே கூறினான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலங்களிலே வஞ்சனை முதலாவது அடையாளம். நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் எங்களையே நாங்கள் பாதுகாத்து கொள்வோம். தேவனுடைய வசனத்திலே தருத்தி நிற்போம், ஜெபத்திலே தருத்திருப்போம், ஆவியிலே நிரம்பி இருப்போம். கர்த்தரையே எங்களுடைய மெய்ப்பராக நாங்கள் அவரை ஆக்கிக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.